எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் கிரகித்தல் செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு 6வது கிரகித்தல் செயலமர்வு. ஏற்கனவே பதிவிடப்பட்டிருந்த வினாத்தாள்களில் ஒரு வினாத்தாள் தொடர்பாக இன்றைக்கு கலந்துரையாடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தது. நான் இதில் பகிரங்கமாக பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். இதில் 3 பிள்ளைகள் இதற்குரிய விடைகளை எழுதி இது தொடர்பாக திருத்தி தர முடியுமா என்று கேட்டிருந்தார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தேன். உண்மை சொன்னால் அதில் ஒவ்வொருவருடையதையும் திரும்ப அச்சிட்டு அதை திருத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நேரமோ வசதியோ கிடைக்க இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த செஷனை பார்க்குற போது அவர்கள் அதுக்குரிய விடைகளை சரிபார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சில நுணுக்கங்கள் அல்லது சில நுட்பங்கள் தொடர்பாக கலந்துரையாட வேண்டி இருக்கு. வெறுமனே உரைப்பகுதிகளை அணுகுவது அல்லது வினா வடிவங்களுக்கு விடையளிப்பது என்பது தவிர ஒரு வினாத்தாள முகாமை செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு கருமம். உங்களுடைய வெற்றிக்கு அது பெருமளவில் பங்களிப்பு செய்யும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். ஒரு வினாத்தாள உங்களுடைய நேரத்தோடு பொருத்தி முகாமை செய்து கொள்வது என்பது மிக முக்கியம். இந்த வினாத்தாள் ஒரு அதிபர் சேவைக்குரிய வினாத்தாள் அல்ல. இதில் இருக்கக்கூடிய முதலாவது வினா உங்களுக்கு தொடர்பற்றது. கட்டுரைகள் எழுதுவதற்கு உங்கள்கிட்ட கேட்க மாட்டேங்க. அப்போ இந்த வினாத்தாளுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை எப்படியாக நாங்கள் எங்களுக்குரிய வினாக்களோடு தொடர்புபடுத்தி கொள்வது என்கிறத பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பேப்பரை இனி வருகிற காலத்தில், குறிப்பாக மார்ச் மாத செயலமர்வு என்பது மிகுந்த கடினமான பயிற்சிகளை கொண்டதாக இருக்க வேண்டும். எப்பவுமே ஒரே விதமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நேர முகாமைத்துவம் வினாத்தாளோடு பொருத்தி எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி சொல்லுவோம். இப்போ 3 மணித்தியாலங்கள் என்பது 180 நிமிடங்கள். 180 நிமிடங்களை இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளோடு தொடர்புபடுத்தி நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ கட்டுரை பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைக்கு 36 புள்ளிகள், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 36 புள்ளிகள் போட்டிருக்காங்க. 36 புள்ளிகள் என்று பார்க்குற போது அது 100க்கு 36, தரப்பட்ட நேரம் 180. இப்போ 100க்கு 36, 180க்கு எவ்வளவு என்று பார்த்தா அன்னளவாக 65 நிமிஷம், 64.8 அப்படி வந்தால் 65 நிமிடம். இப்போ இந்த கட்டுரைக்கு செலவிடக்கூடிய உச்சபட்ச நேரம் 65 நிமிடம். அப்போ எங்களுக்கு இது அவுட், இது எங்களுக்கு தேவையில்லை. 1 மணித்தியாலத்தை இதற்கு கழித்து விடலாம். மிகுதியாக இருக்கக்கூடிய 2 மணித்தியாலத்தில் நாங்கள் எப்படி முகாமை செய்ய போவோம்? அதுதான் எங்களுக்குரிய நேரம். இந்த வினாத்தாளில் 2 மணித்தியாலம் தான் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. 2 மணித்தியாலம் கூட இல்லை, 1 மணித்தியாலம் 55 நிமிஷம். அதுக்கு 65 நிமிஷம் கட்டுரைக்கு ஒதுக்கிட்டோம். இப்போ இந்த உரைப்பகுதியை வாசித்து அதற்குரிய சுருக்கத்தை எழுதுங்க என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறதுக்கு தந்திருக்கிறது 30 புள்ளிகள். அப்போ இதை இலகுவாக நாங்கள் கணிப்பிட்டுக் கொள்ள இயலும். 100க்கு 30 என்றால் 180க்கு எவ்வளவு என்று சொல்லி 18 3ஆல் பெருக்கினா 54 நிமிடங்கள் செலவிடலாம். அப்போ இந்த சுருக்கம் எழுதுறதுக்கு நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் 54 நிமிடங்கள். இது உச்ச அளவானது. அதை விட குறைந்த நேரத்தில் எழுத முடிந்தால் அது வெற்றி. ஆகக்கூடியது 54 நிமிடங்களுக்குள்ள இந்த சுருக்கத்தை எழுதுவோம். 3வது வினாவுக்கு அவர்கள் இதில் 5 தனி வாக்கியமாக சுருக்கி எழுதி தடித்த இடத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடர்களுக்கு விளக்கம் எழுதுகிற விதமாக 5 கேள்விகள் தந்திருக்கிறார். இந்த 5 கேள்விகளுக்கும் ஒதுக்கப்பட்டது 25 புள்ளிகள். 25 புள்ளி என்றால் இந்த வினாத்தாளினுடைய 4ல் ஒரு பங்கு. ஆகவே நேரத்தில் 4ல் ஒரு பங்கை நாங்கள் எடுக்கலாம். 180 நிமிடங்கள் முழு வினாத்தாளுக்கும் அதில் 4ல் ஒரு பங்கு என்று பார்க்குற போது 45 நிமிடங்களுக்குள்ள
இந்த 5 வினாக்களுக்கு உரிய சாராம்சம் தடித்த எழுத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடர்களுக்கான விளக்கம். ஆக ஒரு கேள்விக்கு 9 நிமிடங்கள் எடுக்கலாம். 5 கேள்விக்கு 45 என்று வருகிற போது ஒரு கேள்விக்கு 9 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளே. 4வது வினா தரப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுக்களை வாசித்து அதில் பொருத்தமான கூற்று உரைப்பகுதியோடு சேர்த்து பொருத்தமான கூற்றை அடையாளம் காணுகிறது. அவ்வாறாக அதற்குள்ள 1 2 3 கேட்டிருக்கிறார்கள். 9 புள்ளிகள். இப்போ நாங்கள் அண்ணளவாக 10 புள்ளி என்று எடுத்துக்கொண்டால் கூட 180 மொத்தமா வினாத்தாளுக்குரிய நேரம். இதில் 10 புள்ளி என்றால் 18 நிமிடங்கள். அதிலேயும் ஒரு புள்ளி குறைவு. ஆகவே 1.8 கழிச்சோம்னா 16.2 வரை நாங்கள் 16 புள்ளிகள் அண்ணளவாக 16 நிமிஷம் இதுக்கு எடுக்கிறோம். 9 புள்ளிகளுக்கு எடுக்கக்கூடிய நேரம் 16 நிமிடங்கள். இப்படியாக இதை கணிப்பீடு செய்து அந்த நேரத்துக்குள்ள விடைகளை எழுதி கொள்வது உங்களை நீங்கள் அளவீடு செய்வதற்கு மிக பொருத்தமான ஒரு வழிமுறையாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், என்னுடைய செயலமுறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலவீனம் அந்த நேர முகாமைத்துவத்தை செயலமர்வு நடைபெறுகிற நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. சர்வ நிச்சயமாக நான் அதை விட அதிகமான நேரம் எடுத்துத்தான் பேசும். சரிதானே? அது என்னுடைய ஒரு என்ன சொல்லுகிறது நேர்த்திக்கடன் என்று வச்சுக்கொள்வோமே, அந்த மாதிரியாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் கற்றுக்கொள்ள இயலாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சொல்லுவாங்க வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பில்லை, அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ அந்த நேர முகாமைத்துவத்தை உங்களுடைய சொந்த முயற்சியால தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விடை. இந்த சுருக்கம் எழுதுறதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிமிடங்கள் 54 நிமிஷம். அதை கணக்கில் வச்சுக்கொள்ளுங்க. மிகவும் எனக்கு தெரிந்த வரையில் நான் உங்களை மதிப்பீடு செய்து வைத்திருக்கிற வகையில் உங்களுடைய மதிப்பீட்டை நான் எப்படி செய்ய முடியும் என்றால் நீங்கள் வழங்குகிற பதில்களின் அடிப்படையில். ஏற்கனவே கலந்துரையாடப்பட்ட வினாக்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற பிரதிபலிப்பு, உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனோ ரியாக்ஷன், உங்களுடைய பதிலிருப்புகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்வதில் மிகவும் குறைந்த ஒரு மட்டத்தில் தான் எங்களோட திருப்தி நிலைமை இருக்கு. எழுதி பதில் அனுப்பியவர்கள் 3 பேருடையது மேலோட்டமாக பார்த்த வகையில் ஓரளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக இந்த இடத்துல நான் இந்த உருவான சோறுக்கு ஒரு சோறு பதம் அந்த மாதிரியாக எல்லாம் எடுத்துக்கொள்ள இயலாது. இதில் இருக்கக்கூடிய 60 பேரில் யாரோ ஒருவர் எழுதி அனுப்பியதை வச்சுக்கொண்டு 60 பேருமே திருப்தியாக இருக்கிறீர்கள் அந்த முடிவுக்கு வர இயலாது. சுருக்கங்களை எழுதுகிற போது நான் மிக நீண்ட நேரம் எடுத்து இறுதியாக நடைபெற்ற செயலமர்வில் எனக்கு அது முடிஞ்ச போது சிறிய ஒரு சலிப்பு இருந்தது. இவ்வளோ நேரம் எடுத்து அந்த உரைப்பகுதியை செலவு செய்திருக்கோமா இல்லை இன்னொரு விதமாக இல்லை, எங்கள்கிட்ட இன்னும் அந்த திறன் வர இல்லை என்றால் நேரம் செலவு செய்தாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இன்றைக்கும் இது மாதிரியான ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். உங்களுடைய திறன்களை தயவு செய்து மறைத்து வச்சிருக்க தேவையில்லை. பேசுகிறவர்கள், விடையளிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஒலிவாங்கிகளை தயார் நிலையில் வச்சுக்கொள்ளுங்க. சாதாரணமாக சொல்லுவோம், அக்கௌண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேட்கிறவர்கள் பதிலளிங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியுதா தெரிய இல்லையா, தெரிஞ்ச விஷயம் சரியா தெரியுதா என்கிறத நான் ஒரு தீர்மானத்துக்கு வர இயல. சிலர் பாராட்டு தெரிவிக்கிறார்கள், சில பேர் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மிக குறைந்த எண்ணிக்கை. அவர்களுடைய கருத்துக்கள் பின்னூட்டங்கள் மிக குறைந்த எண்ணிக்கை. ஏனையவர்களுக்கு தெரியுதா தெரிய இல்லையா எதுவும் விளக்கு எனக்கு. ஆக தயவு செய்து உங்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய உதவி. சரி, சேலமருக்குள்ள போகும். இந்த வினா 2வது வினா. 1வது வினா உங்களுக்கு பொருத்தம் இல்லை. அதை கட்டுரை எழுதுறது அதிபர் சேவைக்கு வரவே வராது. அதை பற்றி யோசிக்க தெரியும். ஆனால் சுருக்கம் எழுதுறது நிச்சயமாக வரும்.
இப்போ இந்த சுருக்கம் எழுதுறதுல மிகச்சிறந்த தேர்ச்சியை பெற்றுக்கொண்டால் இந்த வினாத்தாளில் அண்ணளவாக நீங்கள் 30 புள்ளிகளை பெறலாம். அது வருகிறது 40-45 புள்ளிகளுக்கு வரும். 40 புள்ளிகளுக்கு வந்தாலும் சுருக்கம் மிக சிறப்பாக உங்களால் எழுத முடியும் என்றால் மிக குறைந்தது 30 புள்ளிகள் உங்களோட கையில கிடைக்கும். ஏனையவற்றை செய்வதன் மூலமாக மிகுதி புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். அதோட ஆக குறைஞ்சது 30. அந்த 30 புள்ளிகளுக்கும் நாங்கள் தயார்படுத்துகிறது அதுதான் நாங்களை தீர்மானிக்க போகிறது. 30 புள்ளிகளை தயார்படுத்துகிறதுக்கு இன்னும் பயிற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த பயிற்சியை பார்ப்போம். பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தை 1/3 பங்காக சுருக்கி எழுதி பொருத்தமான தலைப்பு ஒன்றையும் எடுக்க. சொற்களின் எண்ணிக்கையை சுருக்கத்தின் இறுதியில் குறிப்பிடுக. புதியவர்கள் யாரும் இல்லை என்றாலும் சொல்லப்பட்ட படிமுறையை பேசுகிறேன். உரைப்பகுதியை வாசிங்க என்று சொல்லியிருக்கு. முதலாவது உரைப்பகுதியை வாசித்து கட்டாயமா வாசிக்க வேணும். 1, 2, 3 தடவைகள் வாசிக்கலாம். இப்படி வாசிக்கிற போது இனி உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். இந்த உரைப்பகுதியில முக்கியமான எத்தனை விடயங்கள் பேசப்படுகிறது என்பதை அடையாளம் காணுகிற வல்லமை வந்துடவு. கடைசியா பார்த்த வினாத்தாள்ல அதை மிகுந்த கடினமான தேடலுக்கு பின்னர் சிலர் இனங்கண்டிருந்தீர்கள். அந்த விடயத்தை வாசிக்கிற போது இந்த வினாத்தாள் உரைப்பகுதியில 3 விடயங்கள் தான் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது என்பதை மிகுந்த நீண்ட நேர கலந்துரையாடல், நீண்ட நேர செலவு, நேரத்தை அதிகம் செலவு செய்த பின்னர் தான் அதை கண்டுபிடிக்க முடிந்திருக்கு. இப்போ நானும் உங்களோட சேர்ந்து மெல்ல தவழ்ந்து எழுந்து நின்று காலடி வச்சு இப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்றேன். இனியும் அப்படியே இருக்க இயலாது. இனி கொஞ்சம் உங்களுடைய நடைய வேகப்படுத்தணும். மரத நோட்டம் ஓட முடியாவிட்டாலும் கொஞ்சம் வேகமாக நடக்கும். வாசிக்கிறது முக்கியம். மிக தெளிவுபட வாசிக்க வேணும். இந்த வாசிக்கிறது உங்களுக்கு சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்க வேணும். நான் சொல்லுகிறது இப்போ ஒலிபரப்புத்துறை மாதிரியாக மற்றவர்களுக்கு விளங்குறதுக்கு வாசிக்கிறது, உங்களுக்கு விளங்குற மாதிரி வாசிக்க வேணும். வாசிப்பு போட்டியில் வாசிக்கிறது வேற, உங்களுக்கு வாசிக்கிறது வேற. நீங்கள் உள்ள எடுக்க வேணும், வெளியே அனுப்புறதுக்கு வாசிக்கிறது. அப்போ கவனமாக வாசிக்க வேணும். ஒரு உரைப்பகுதியை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கலாம் என்றால் என்னுடைய அபிப்பிராயம் ஒரு 10 நிமிடங்கள் வரையில் எடுக்கலாம். ஒரு சுருக்கம் எழுதுறதுக்கு தரப்பட்ட உரைப்பகுதியை வாசிப்பதற்கு முழுமையாக நீங்கள் 10 நிமிடம் எடுக்கலாம். 10 நிமிடம் என்றது மிகப்பெரிய நேரம். இதுதானே 10 நிமிஷம் எடுக்கும். 2 தடவை 3 தடவை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அதன் சாராம்சத்தை 1/3 பங்காக சுருக்கி எழுதி. சாராம்சத்தை 1/3 பங்காக சுருக்கி எழுதுறதுன்றா உரைப்பகுதியிலே எத்தனை சொல் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும். அப்போ சொற்களை எண்ணி கணக்கெடுக்க வேணும். வேறு எந்த மெதட்டும் பயன்படுத்த வேண்டும். எந்த முறைமையும் பின்பற்ற வேண்டாம். ஏதாவது ஒரு லைன்ல இருக்கிறத எண்ணி மொத்த லைனால பெருக்கி அந்த கதையெல்லாம் வேண்டாம். சொற்களை தொட்டு எண்ணுங்க. அதுக்கு ஒரு பெரிய நேரம் உள்ள போறது இல்லை. ஆகக்கூடியது 2 நிமிடம், அதுவே ஆகக்கூடாது. அவ்வளவுதான். தொட்டு எண்ணி சொற்களினுடைய எண்ணிக்கையே எடுங்கோ. கவனமா 3ஆல பிரியுங்கோ. பிரிக்கைக்குள்ள பிழை வரும். பதட்டத்துல வேற மாதிரியாக வரும். 3ஆம் வாய்பாடு பிள்ளையா சொல்லுது. சரிதானே? 3 8 27 என்று சொல்லி பிரிக்கணும். அப்போ 1/3 பங்கு எத்தனை என்கிறத கண்டுபிடிங்க. கண்டு அதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இடத்துல சுருக்கம் எழுதப்பட வேண்டிய சொற்களின் எண்ணிக்கையை தீர்மானிங்க. தீர்மானித்த பிறகு நீங்கள் வாசித்த உரைப்பகுதி ஏற்கனவே வாசிக்கிற போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒரு விடயம் பேசப்பட்டு அடுத்த விடயத்துக்குள்ள உரையாசிரியர் பிரவேசிக்கின்றது புரியக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த உரைப்பகுதி எவ்வாறு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது, அந்த ரைட்டிங், அகாடமிக் ரைட்டிங் ஒன்று இருக்கும். ஒரு நிபுணத்துவம் சார்ந்த எழுத்து நட நிச்சயமா உங்களுக்கு தரப்பட்ட உரைப்பகுதியில் இருக்கும். இது
இன்னும் மிக அற்புதமான உரைப்பகுதி. இங்க எந்த எண்களும் இல்லை, எந்த சதவீதங்களும் இல்லை, எந்த அடைப்புக்குறிக்குள்ள தரப்பட்ட விடயங்களும் இல்லை. உங்களை குழப்பமடைய செய்வதற்குரிய அம்சங்கள் இல்லாத ஒரு வினாத்தாள். இல்லாவிட்டால் அடைப்புக்குறிக்குள்ள வருகிறத எடுக்கிறதா, ஆண்டுகளை கணக்கில் எடுக்கிறதா, சதவீதங்களை சொற்களினுடைய எண்ணிக்கைக்குள்ள சேர்க்கிறதா, இந்த மாதிரியான தடமாற்றங்கள் இல்லாத மிக அழகான ஒரு உரைப்பகுதி இந்த உரைப்பகுதி. இப்படித்தான் எல்லா நேரங்களிலும் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பல வேளைகளில் புள்ளி விவரங்களும் ஆங்கில சொற்களும் உள்ளடங்கிய உரைப்பகுதிகளும் வரும். இந்த உரைப்பகுதியில் இருக்கிற சொற்களின் எண்ணிக்கையை எண்ணி கணக்கெடுத்த பிறகு 3 பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு உரைப்பகுதியை அது பேசுகிற விடயத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை பேசி அடுத்த விடயத்துக்குள்ள போகுது, அடுத்த விடயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது, அடுத்த விடயத்துக்குள்ள நகருது. இந்த மாதிரியாக அடையாளப்படுத்தி கொள்ள வேணும். பெரும்பாலும் ஒரு 5 அல்லது 6 துண்டங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்க மாட்டி உச்சம் அதுக்கு மேல வராது. சரி, ஆக உச்சம் 7 துண்டங்கள் என்று வச்சுக்கொள்வோமே. சில வேளைகளில் ஒரு சுருக்கம் 300 சொற்கள் அன்னளவா 300 சொற்கள்ல தந்து அதே 100 சொற்கள்ல சுருக்கி எழுத வேண்டி வருமாக இருந்தால் ஆகக்கூடியது 7 துண்டங்களாக அதை உடைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதுக்கு மேல வராது. நீங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை. பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு 210 அல்லது 240 ஆக உச்ச அளவு 270 சொற்கள். 210, 225, 240, 270, மிக உச்சம் 300. இப்படித்தான் சுருக்கங்களுக்கான எண்ணிக்கையில சொற்களை அமைத்துக் கொள்வது உண்டு. சில வேளை மிகச்சிறிய சுருக்கமாக வருவதாக இருந்தால் 150, 165 என்கிற விதமாக அமைத்துக் கொள்வார்கள். ஒரு உத்தேசம் சில வேளைகளில் அவற்றுக்கு இடையிலேயும் வரலாம். ஆனால் நீங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மட்டமான எண் ஒன்றை தெரிவு செய்து கொள்ள தேவையில்லை. எண்ணித்தான் நடக்கும். இந்த துண்டங்களாக ஆக்கியதுக்கு பிறகு அந்த துண்டங்களினுடைய சாராம்சத்தை நாங்கள் ஏற்கனவே பயிற்சி செய்தது போல தனித்தனி வசனங்களாக எழுதப்படுகிறது. ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில இடைவெளி விட்டு எழுத வேணும். ஏனென்றால் 2ஆம் தரம் வாசிக்கிற நேரத்தில் அதை திருத்த வேண்டி இருக்கும். சில வேளை 2 வசனங்களையும் இணைக்க வேண்டி இருக்கும். இந்த மாதிரியான சில வழிமுறைகளுக்காக இடைவெளி விட்டு எழுதணும். ஆனால் சுருக்கம் அப்படி போயின்ஸா எழுதக்கூடாது. கடைசி அவங்களுடைய விட அப்படி போயின்ஸா எழுதுறதோ அப்படி செய்யக்கூடாது. செஷன் முடிஞ்ச பிறகு கடந்த செயலமர்வில் என்னிடம் அவ்வாறான சந்தேகத்தை ஓரிரு பிள்ளைகள் கேட்டிருந்தார்கள். நீங்கள் இப்படி சொல்லி தந்தீங்க, அப்படி என்ன நாங்கள் அதை பொயின்ஸாவா எழுத வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களோட மக்கள் ப்ளீஸ் இப்போ பேசுகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு நேரம் தருகிற போது அப்போது பேசலாம். ஒளிப்பதிவை தரம் குறைக்க வேண்டும். சரி, அப்போ பொயின்ஸாக எழுதுறீங்க. எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை பந்திகளில் சுருக்கம் எழுதுவதற்கான உரைப்பகுதி தரப்பட்டாலும் முழுவதையும் சேர்த்து ஒரே பந்தியா எழுதவும். சரிதானே? அப்போ இந்த அடிப்படையில் அந்த சுருக்கத்தை எழுதுவதற்கு நீங்கள் முழுமையாக வாசித்து எல்லாம் சரி பார்த்ததுக்கு பிறகு இடையில ஏதாவது சேர்க்க வேண்டியது, இணைக்க வேண்டியது, மாற்றம் செய்ய வேண்டியது, சொற்களின் எண்ணிக்கை குறைக்க வேண்டியது, அல்லது சில வேளைகளில் சொற்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் தவற விடப்பட்ட ஏதேனும் ஓரளவுக்கு முக்கியமான கருத்தை நாங்கள் தவற விட்டிருக்கிறோம் என்ற உணர்வை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை சேர்க்கிறது. இப்படியெல்லாம் அதில் வெட்டி ஒட்டி எல்லா அலுவலும் செய்துட்டு எல்லாம் சரி என்றதுக்கு பிறகு அந்த அழகான சுருக்கத்தை எடுத்து போய் தரப்பட்ட வினாத்தாளில் விடையெழுதுவதற்குரிய இடத்துல எழுத வேணும். மேலே பொருத்தமான தலைப்பு போட வேணும். தலைப்பில் இடப்படுகிற சொற்களினுடைய எண்ணிக்கை சுருக்கத்தின் எண்ணிக்கையில் அடங்காது. அதற்கு பின்பாக சுருக்கத்தை அழகாக எழுத வேணும். அதுக்கு கீழே பயன்படுத்திய சொற்களின் எண்ணிக்கையை எழுத. சில பரீட்சைகளுக்கு கோடு அடித்து தருவிடம் ஒரு லைன்ல 5 சொல்லு எழுதுகிற விதமாக அப்படி எழுதுகிற போது கணிப்பீடு செய்வதற்கு வசதி. ஆனால் பெரும்பாலும் உயர்நிலை பரீட்சைகளில் அப்படி வருவது மிக குறை.
இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய முறைமை, அது சம்பந்தமான மெதடாலஜி இதுதான். இந்த முறைமையை பின்பற்றியதாக நீங்கள் தொடர்ச்சியா இந்த பயிற்சிகளை செய்யுங்க. இதை விட கடினமான பயிற்சிகளையும் நாங்கள் தொடர்ச்சியா செய்ய வேண்டும். ஆக குறைந்தது இன்னும் ஒரு 3 அல்லது 4 சுருக்கம் எழுதினால்தான் உருப்படலாம் என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களை பற்றிய மதிப்பு அதை நீங்கள் தகர்க்கலாம். அடுத்து வருகிற சுருக்கத்தை சிறப்பாக எழுதி எனக்கு பலர் அனுப்புவதன் மூலமாக நான் பார்த்து திருப்தி அடைந்தால் அடுத்ததுக்கு போகும். ஆனால் 3 வகையான முக்கியமான பயிற்சிகளை ஒரு சுழற்சி முறையில செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கு. நல்லது. நாங்கள் எங்களுடைய பயிற்சி ஆரம்பிப்போம். முதலாவதாக எங்களுக்கு தெரிய வேண்டியது இதில் இருக்கக்கூடிய சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிப்பிட்ட பின்னர் வாசித்தால் நல்லது என்கிற அடிப்படையில் சொற்களின் எண்ணிக்கை எத்தனை என்று பார்த்தால் மிக துல்லியமான கணிப்பீடு 287 சொற்கள். மிகச் சரியான கணிப்பீடு 287 சொற்கள். சில வேளைகளில் அதை அப்படி பார்க்குற போது ஒரு பகுதியில் இருந்து ஒரு வரியில இருந்து அடுத்த வரிக்கு போகிற போது அதனுடைய உடைந்த பகுதி ஒன்று போவதாக சில பேர் கருதினார்கள். அது 2 சொற்கள் குறைந்திருக்கும். சில வேளைகளில் அவ்வாறு கருதக்கூடியவை ஏதேனும் இருந்திருந்தால், இப்போ உதாரணத்துக்கு உயர்ந்த மீண்டலும் அதை ஒன்றாக சில வேளை கருதியிருப்பார்கள். அப்படி கருதப்பட்டால் அல்லது கால தேவையினையும் அது ஒரே சொல் என்று சொல்லி எடுத்திருந்தா ஒரு 285 அப்படின்னு வாரதுக்கு வாய்ப்பு. 287 விட அதிகரிக்கிறவர்கள் உங்களுடைய கணிப்பீட்டு முறையை கொஞ்சம் செவ்வாய் பார்த்து கொள்ள வேண்டும். சரிதானே? ஒன்றாக தொட்டு எண்ணி மீது குறிப்பாக கல்வி மற்றும் நலத்தின் ஏற்பாடுகள் என்பதாக இப்படி தொட்டு எண்ணினால் 287 சொற்கள் வரும். 287 சொற்களை 3ஆக பிரித்தால் 95 சொற்களும் மேலதிகமாக ஒரு 2 சொல் வருகிறது. சரி, எங்களுடைய சுருக்கம் 96 சொற்களில் இருக்கலாம் என்பதாக நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். 96 சொற்களில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு 2 கூடலாம் குறையலாம். அப்போ உச்ச அளவு 98, குறைந்த அளவு 94. 94க்கும் 98க்கும் இடையில இருக்கிறது நல்ல. அன்னளவாக 95 சொற்களில் சுருக்கம் அமைந்தால் சிறப்பாக இருக்கும். நானும் நீங்களும் சேர்ந்து இந்த உரைப்பகுதியை வாசி. நீடித்த உயர் பொருளாதார வளர்ச்சியை எய்துவதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கும் இன்றியமையாததாக விளங்கும் பொருளாதார மற்றும் சமூக உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் கொள்கை வகுப்பாளர்களினால் நன்கு அங்கீகரிக்கப்பட்டிருப்பதுடன் இதன் காரணமாக இது ஒட்டுமொத்த அபிவிருத்தி செயல்முறையில் தவிர்க்க முடியாததொரு பகுதியாக தொடர்ந்தும் இருக்கிறது. தொடர்ச்சியான முதலீடுகளிலிருந்து நன்மைகளை பெறும் விதத்தில் கடந்த ஆண்டுகளில் வலு, போக்குவரத்து வீதிகள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், நீர்வளங்கள், தொலைத்தொடர்பூட்டல் போன்றவற்றினை உள்ளடக்கிய நாட்டின் பொருளாதார உட்கட்டமைப்பில் படிப்படியான முன்னேற்றங்கள் அவதானிக்கப்பட்டன. எனினும் இவ்வசதிக்கான கேள்வி தொடர்ந்தும் அதிகரித்து மேலதிக முதலீடுகளை தேவைப்படுத்துகின்றது. அதே நேரம் சமூக உட்கட்டமைப்பின் மீது, குறிப்பாக கல்வி மற்றும் நலத்தின் ஏற்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் எடுத்த முயற்சிகளின் காரணமாக
நாடு மனித அபிவிருத்தியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தினை எய்தி இருக்கிறது. இருப்பினும் இறைத்துறையில் காணப்படும் வரையறைகள் நாட்டின் உட்கட்டமைப்பு இடைவெளியை நிரப்புவதற்கு தேவைப்படும் தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை விரிவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான அரச முதலீடுகளை தடை செய்யக்கூடும். எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைந்த அரசரை செயலாற்றம் மற்றும் அரச வரவு செலவு திட்டத்தின் ஒப்பீட்டு ரீதியில் உயர்ந்த மீண்டெழும் செலவினம் என்பன அரச முதலீடுகளை உயர்த்துவது முறைப்படியானதும் நீண்டகால தேவையினையும் கொண்டதாக இருப்பினும் கூட குறிப்பிட்ட மட்டங்களுக்கு அப்பால் அரச முதலீட்டு செலவினங்களை அதிகரிப்பதற்கு தடையாக விளங்குகின்றன. உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களை நிதியிடுவதற்கான அரச படுகடன் தூண்டல் மாதிரி இணைந்த இறை பற்றாக்குறைகள் மற்றும் மொத்த உள்நாட்டு விகிதமாக அரச படுகடன் அதிகரிப்பு என்பவற்றினை கருத்தில் கொண்டு அதன் சொந்த வரையறைகளை வைத்திருக்கிறது. அரச மூலதனத்தின் பற்றாக்குறையினை கவனத்தில் கொண்டு பெரும் எண்ணிக்கையான நாடுகளில் உட்கட்டமைப்பு முதலீட்டு செயற்திட்டங்களுக்கான நிதியிடல் பங்குரிமை மூலதன நிதியிடல் வடிவத்திலேயே அதிகரித்த அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது உட்கட்டமைப்பு முதலீடுகளுக்கான தனியார் மூலதனத்தினை கவரக்கூடியதாக இருக்கிறது. இப்பின்னணியில் உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களுக்கு குறிப்பாக அரச தனியார் பங்குடைமை அடிப்படையில் நிதியிடும் பொருட்டு தனியார் மூலதனங்களை பெருமளவில் கவர்வதற்கு நிறுவன ரீதியான விடயங்களையும் ஏனைய நிபந்தனைகளையும் உருவாக்கும் தேவை காணப்படுகின்றது. நாட்டின் அரசிற்கு சொந்தமான வியாபார முயற்சிகளின் மூலம் பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதனை மீளெழுச்சிப்படுத்துவதற்கான வலுவான தேவை காணப்படுகின்ற அதே வேளையில் இந்நிறுவனங்களினால் ஆற்றப்பட்ட உபாயம் மிக்க வகிவாகமும் பரிசீலனையில் கொள்ளப்படுகிறது. அரசிற்கு சொந்தமான வியாபார தொழில் முயற்சிகளின் குறிப்பாக வலு மற்றும் சக்தி துறை அதேபோன்று வான்போக்குவரத்து துறையில் குறைந்த மட்ட செயலாற்றம், குறிப்பாக வினைத்திறன் செயற்திறன், நம்பகத்தன்மை மற்றும் இந்நிறுவனங்களை முகாமைப்படுத்துகின்ற தற்போதைய மாதிரியின் ஆற்றல் வாய்ந்த தன்மை என்பன தொடர்பில் தொடர்ச்சியாக எடுத்து காட்டப்பட்டு வருகிறது. இந்நிலைமையானது மேம்பட்ட பணிகளை வழங்குகின்ற வேளையில் பொதுமக்கள் மீதான சுமையினை குறைப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் கம்பெனி ஆளுகை, அதேபோன்று இந்நிறுவனங்களின் விலையிடல் மற்றும் நிதியியல் மாதிரிகள் உட்பட முகாமைத்துவ அமைப்பினை மிக கவனமாக மீளமைக்க வேண்டிய தேவையினை வலியுறுத்துவதாக உள்ளது. இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் இந்த பகுதியை திரும்ப வாசிக்கிறதுக்கு. யாரேனும் ஒருவர் எனக்காக வாசிக்கலாமா? அப்படி வாசிக்கலாம் என்றால் உங்களோட மெக்க ஒன் பண்ணுங்க, பார்த்துட்டு நான் கேட்கு. இந்த உரைப்பகுதியை நான் வாசிக்க போகிறேன் என்கிறது யாரேனும் இருந்தால், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அதைத்தான் என்னுடைய வேண்டுகோளாக இல்லை கோரிக்கையாக முன்வைத்திருந்தேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயலுமைகளை, உங்களுடைய அபிலிட்டிஸை இயலுமான வரைக்கும் வெளிப்படுத்துங்க. நீங்கள் தான் பாடசாலைகளில் இந்த பிள்ளைகளுக்குரிய
புத்தகங்களை வாசித்து அதில் சொல்லப்படுகிற அறிவு திரட்சியை தற்காலத்துக்கு ஏற்ற விதமாக வேண்டாதவை நீக்கி புதியவை சேர்த்து அடுத்தது கையளிக்கிற பெரிய பணியை செய்கிறாங்க. அப்படி செய்கிறவர்களுக்கு அந்த விடயத்தை வாசிப்பதற்கு சிரமம் இருந்தால் சார். உதயராஜ், ஓகேம்மா, வாசிங்க. நீடித்த உயர் பொருளாதார வளர்ச்சியை எய்துவதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கும் இன்றியமையாததாக விளங்கும் பொருளாதார மற்றும் சமூக உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் கொள்கை வகுப்பாளர்களினால் நன்கு அங்கீகரிப்பதுடன் இதன் காரணமாக இது ஒட்டுமொத்த அபிவிருத்தி செயல்முறையில் தவிர்க்க முடியாதொரு பகுதியாக தொடர்ந்தும் இருக்கிறது. தொடர்ச்சியான முதலீடுகளில் இருந்து நன்மைகளை பெறும் விதத்தில் கடந்த ஆண்டுகளில் வலு, போக்குவரத்து விதிகள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், நீர்வளங்கள், தொலைத்தொடர்பூட்டல் போன்றவற்றினை உள்ளடக்கிய நாட்டின் பொருளாதார உட்கட்டமைப்பில் படிப்படியான முன்னேற்றங்கள் அவதானிக்கப்பட்டன. எனினும் வசதிக்கான கேள்வி தொடர்ந்தும் அதிகரித்து மேலதிக முதலீடுகளை தேவைப்படுகின்றது. அதே நேரம் சமூக உட்கட்டமைப்பின் மீது, குறிப்பாக கல்வி மற்றும் நலத்தின் ஏற்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் எடுத்த முயற்சிகளின் காரணமாக நாடு மனித அபிவிருத்தியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தினை எய்தியிருக்கிறது. இருப்பினும் இறைத்துறையில் காணப்படும் வரையறைகள் நாட்டின் உட்கட்டமைப்பு இடைவெளியை நிரப்புவதற்கு தேவைப்படும் தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை விரிவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான அரச முதலீடுகளை தடை செய்யக்கூடும். எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைந்த அரசிறை செயலாற்றம் மற்றும் அரச வரவு செலவு திட்டத்தின் ஒப்பீட்டு ரீதியில் உயர்ந்த மீண்டெழும் செலவினம் என்பன அரச முதலீடுகளை உயர்த்துவது முறைப்படியானதும் நீண்டகால தேவையினையும் கொண்டதாக இருப்பினும் கூட குறிப்பிட்ட மட்டங்களுக்கு அப்பால் அரச முதலீட்டு செலவினங்களை அதிகரிப்பதற்கு தடையாக விளங்குகின்றன. உட்கட்டமைப்பு செயற்றிட்டங்களை நிதியிடுவதற்கான அரச படுகடன் தூண்டல் மாதிரி இணைந்த இறை பற்றாக்குறைகள் மற்றும் மொத்த உள்நாட்டு விகிதமாக அரச படுகடன் அதிகரிப்பு என்பவற்றினை கருத்தில் கொண்டு அதன் சொந்த வரையறைகளை வைத்திருக்கிறது. அரச மூலதனத்தின் பற்றாக்குறையினை கவனத்தில் கொண்டு பெரும் எண்ணிக்கையிலான நாடுகளில் உட்கட்டமைப்பு முதலீட்டு செயற்றிட்டங்களுக்கான நிதியிடல், பங்குரிமை, மூலதன நிதியிடல் வடிவத்திலேயே அதிகரித்தளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது உட்கட்டமைப்பு முதலீடுகளுக்கான தனியார் மூலதனத்தினை கவரக்கூடியதாக இருக்கின்றது. இப்பின்னணியில் உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களுக்கு குறிப்பாக அரச தனியார் பங்குடைமை அடிப்படையில் நிதியிடும் பொருட்டு தனியார் மூலதனங்களை பெருமளவில் கவர்வதற்கு நிறுவன ரீதியான விடயங்களையும் ஏனைய நிபந்தனைகளையும் உருவாக்கும் தேவை காணப்படுகிறது. நாட்டின் அரசிற்கு சொந்தமான வியாபார முயற்சிகளின் மூலம் பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான மீளெழுச்சிப்படுத்துவதற்கான வலுவான தேவை காணப்படுகின்ற அதே வேளையில் இந்நிறுவனங்களினால் ஆற்றப்பட்ட உபாயம் மிக்க வகிப்பாகவும் பரிசீலனையில் கொள்ளப்படுகின்றது. அரசிற்கு சொந்தமான வியாபார தொழில் முயற்சிகளின் குறிப்பாக வலு மற்றும் சக்தி துறை, அதே போன்று வான் போக்குவரத்து துறையின் குறைந்தபட்ச செயலாற்றம், குறிப்பாக வினைத்திறன், செயற்திறன், நம்பகத்தன்மை மற்றும் இந்நிறுவனங்களை முகாமைப்படுத்துகின்ற தற்போதைய மாதிரியின் ஆற்றல் வாய்ந்த தன்மை என்பன தொடர்பில் தொடர்ச்சியாக எடுத்து காட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையானது மேம்பட்ட பணிகளை வழங்குகின்ற வேளையில் பொதுமக்கள் மீதான சுமையினை குறைப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் கம்பெனி ஆளுமை, அதே போன்று இந்நிறுவனங்களின் விலையிடல் மற்றும் நிதியிடல் மாதிரிகள் உட்பட முகாமைத்துவ அமைப்பினை மிக கவனமாக மீளமைக்க வேண்டிய தேவையினை வலியுறுத்ததாக உள்ளது.
நான் ஓரளவுக்கு நீங்கள் எந்த இடத்துல உத்தேசிக்கிறீங்கள் என்கிறத நான் ஊகித்து அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இது எல்லாம் ஒரு ஒரு தனித்தனி விடயம் என்று சொல்லி நீங்கள் ஊகிப்பது போல நான் கருதி கொண்டு அடையாளப்படுத்தி இருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 துண்டங்களாக மாற்றப்பட்டிருக்கு. 3 3 3 6 சொல் 9 போல. மேலே 3 துண்டங்கள், அதுக்கு பிறகு 3 6, அதன் கீழே 3 9 சொல் 10. சரி, கீழே இருக்கிறதோட 10 துண்டமாக மாற்றியிருக்கிறேன். இப்படி மாற்றப்பட்ட இந்த பகுதிகளில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேணும் என்று கருதுகிற யாரேனும் இருந்தால் என்ன செய்ய வேணும் என்று சொல்றேன். இந்த அடையாளப்படுத்தி இருக்கிற விதம் நான் அவங்கள ஒரு ஒரு விடயமாக சொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு விடயம் போவது போல அந்த உணர்வை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மற்றது வாசிக்கிற போது வரக்கூடிய சில உச்சரிப்பு தவறுகள் அல்லது சில சொற்களினுடைய இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருப்பது என்பதை சில வேளைகளில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அது பெரிய நெருக்கடி அல்ல. இன்னும் ஆழமாக நிதானமாக கவனம் எடுத்து பார்க்க வேணும். மற்ற ஸ்க்ரீனில் வாசிக்கிறதுல தடைகள் இருக்கும். அது ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் சரி, இப்போ சொல்லுங்க, இவ்வாறு பிரிக்கப்பட்டது சரியா இப்படி அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்யும்? பெரும்பாலானவர்கள் ஒன்றும் சொல்லாதபடியால் இந்த மாற்றங்கள் பிரிக்கப்பட்டது சரி என்று தான் கருதுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுதானே, இது சரி, இப்படித்தான் பிரிக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய கருத்து இருக்குது என்று வச்சுக்கொண்டு அதை முழு பகுதியாக காண்பிக்கிறதுல சில சிரமம் இருக்குதுதான். சரி, நான் ஓஃப் ரெக்கார்டிங்கில் சில நிமிடங்கள் உங்களுக்கு தரு. இந்த பிரித்து வைத்திருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் பார்ப்பதற்காக நான் ஓஃப் ரெக்கார்டிங்கில் சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன். ஒரு கால் உங்கள்கிட்ட இருக்கிற வினாத்தாள்களில் இந்த அடையாளத்தை பார்த்து கொடுங்க. மேலிருந்து 5வது வரியில் வருகிற தொடர்ந்தும் இருக்கிறது என்கிற இடத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு பின்பாக முன்னேற்றங்கள் அவதானிக்கப்பட்டன என்கிற இடத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். முன்னேற்றத்தினை எய்தி இருக்கிறது என்ற 3வது இடத்தில் அடையாளப்படுத்துகிறோம். தடையாக விளங்குகின்றன என்ற 4வது இடத்தில் அடையாளப்படுத்தி இருக்குது. வரையறைகளை வைத்திருக்கின்றது என்று சொல்லி 5வது இடத்துல அடையாளப்படுத்தி இருக்கிறோம். கவரக்கூடியதாக இருக்கின்றது 6வது. தேவை காணப்படுகின்றது என்பது 7வது. கொள்ளப்படுகின்றது என்பது 8வது. தொடர்ச்சியாக எடுத்து காட்டப்பட்டு வருகிறது 9வது. அடுத்த மிகுதி துண்டு வலியுறுத்துவதாக உள்ளது என்பது 10வது. இதே உங்களோட கையில் இருக்கிற பேப்பர்ல நீங்க அடையாளப்படுத்தி கொடுங்க. இப்படி அடையாளப்படுத்திய விடயங்களை 10க்கு முறைய சாராம்சத்தை நான் கேட்கிறவர் எனக்கு சொல்லணும். நான் யாரை கேட்கிறேனோ 1வது துண்டத்தின் சாராம்சத்தை எனக்கு சொல்லுங்க என்று நான் கேட்கிற என்னுடைய சகோதரனோ சகோதரியோ என்னுடைய நண்பனோ நண்பியோ பதிலளிக்க இல்லை என்றால் என்னுடைய அவர்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நேசம் அல்லது அவர்களை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய கண்ணியமான அபிப்பிராயம் எதுவும் சேலமளவில் இருந்து அவர்களை அகற்றுவதற்கு தடையாக இருக்காது. அதிலே சொல்ல இல்லை, நான் புதினம் பார்க்கத்தான் வருவேன் என்று சொன்னால் அவர் இதில் இருந்து புதினம் பார்க்க தேவையில்லை. அவர் வீடியோ புதினம் பார்த்து கொள்ள. நாங்கள் கொஞ்சம் தாண்டி போக வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் கடின பகுதிக்குள்ள பிரவேசிக்கிறோம். நான் 10 நிமிஷம் தான் இந்த 10 துண்டங்களுக்கு முறைய சரியான
தனி வாக்கியத்தில் அமைந்த சுருக்கத்தை எழுதி கொள்றதுக்கு உங்களுக்கு சரி 13 நிமிஷம் தரேன். இப்போ 8:57 9:10க்கு திரும்ப ரெக்கார்டிங் ஓடும். அதுவரை சாரி 9 ரெக்கார்டிங் ஓடும். நல்லது. நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஏனென்றால் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வழுக்கள் என்பவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கோம். ரெண்டும் இருக்கு. ஒன்று உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறன்களை வெளிக்கொண்டு வருவது, ரெண்டாவது அந்த திறன்களில் காணப்படக்கூடிய செம்மைப்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் மட்டுப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சரியாக அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து வெளியே வந்து மிகச் செம்மையான ஒரு சிறந்த சுருக்கமளித்தல் திறனுக்குள்ள போகிறதுக்கான ஒரு ஆரம்ப படிமுறையாக பிப்ரவரி மாதத்தினுடைய நிறைவு செயலமர்வு இது மார்ச் மாதத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கும். சரி, எனக்கு இந்த முதலாவது பகுதி நான் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய நீடித்த என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற பகுதியாக தொடர்ந்தும் இருக்கிறது என்கிற பகுதி தொடர்பில் நான் பதிலளிக்க போகிறேன் என்கிறவர் மெக்கவுண்ட் பண்ணுங்க. வெயிட் நான் சொன்னதுக்கு பிறகு பேசுங்க. 2-3 பேர் ஒன் பண்ணியிருந்தா கஷ்டம். முகமட், மாணிக்கம் 2 பேர் ஒன் பண்ணியிருக்கிறீங்க. இதில் யார் பேசுவது? மாணிக்கத்துக்கு கொடுப்போம். சரி, மாணிக்கம், இந்த முதலாவது உரை பகுதி எனக்கு பதில் ஒன்றும் சொல்ல வேண்டாம். முதலாவது உரை பகுதியில அடைமொழிகள் உண்டா? முதலாவது குண்டத்தில் அடைமொழிகள் உண்டா? அடைமொழிகள் இல்ல சார். அடைமொழி காரணமா ஒன்று இருக்கல. அது என்னுடைய கேள்வி, முதலாவது உரைப்பகுதியில அடைமொழிகள் உண்டா? கொள்கை வகுப்பாளர் அந்த அடைமொழியானோ இருக்குது. எது எது சொல்றீங்க? கொள்கை வகுப்பாளர்கள் என்று சொல்லப்படி கொள்கை வகுப்பாளர்கள் என்கிறது அடைமொழியாக இருக்குது. சரி, இப்போ மாணிக்கம் கொஞ்சம் ஓய்வில் இருங்க. முகமட் வாங்கலை லைனுக்கு. சார் கோலன் வந்துட்டு நான் பேசிட்டேன், திரும்ப சொல்லுங்க சார். நான் இந்த முதலாவது துண்டத்தில் அடைமொழிகள் உண்டா முகமட்? அடைமொழி இருக்கு சார். நான் சொன்னா அந்த அவனோட நிபுணத்துவம் வாய்ந்தாக அந்த பொருளாதார கொள்கை உருவாக்கம் தான் மிக முக்கியமா காணப்படுன்றதான் சுருக்கம். அதை விவரிக்கிற மாதிரி சில அடைமொழிகள் காணப்படுது. அடைமொழிகள் இருக்குது. சரி, அடைமொழிகளை நாங்கள் அடையாளம் காணோம். அதற்கு முன்பாக சொல்லுங்க, இந்த முதலாவது துண்டு எதை பற்றி பேசுகிறது? முதலாவது துண்டம் பேசுகிற சந்திரகுமார், உங்களோட மைக் பிரச்சனைப்பா. நீங்க நான் பேசுகிறது பெரிய ஸ்பீக்கர் மாதிரியாக வருகிறது. கடந்த 2-3 சேலமருளையும் இதே குறைபாடு இருக்குது. கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. சேம் டைம்ல 2 டிவைஸை ஒன் பண்ணி வச்சிருக்கிறீங்களா அல்லது மைக் செட்டிங்ல பிரச்சனையா? இல்ல சார், 2 பேர் இருக்கும் சார், ஒரு பேர்ல 2 பேர் இருக்கிற சரி, ஒரு டிவைஸ்ல இருங்க. 2 டிவைஸ் இருந்தீங்கன்னா இந்த பெரிய இறைச்சலா வருது. அந்த நான் பேசுறது திரும்ப பெரிய சத்தமா வருது. அபிவிருத்தி செயல்முறையை பத்தி சொல்லுது சார். முதலாவது பந்தி சொல்லுங்க மாணிக்கம், சொல்லுங்க. இது அபிவிருத்தி செயல்முறையை பத்தி சொல்லுது. என்னென்ன துறைகள் என்னென்ன துறைகள்ல அபிவிருத்தி செயல்முறை அந்த 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 பதில நான் குறித்து வச்சுக் கொள்ளுகிறேன். சரி, பரவாயில்ல. வேற யாராவது? சரி, மாணிக்கம் 2 சான்ஸ் எடுத்துட்டீங்க. இனி உங்களுக்கு இப்ப
சான்ஸ் கொடுக்க மாட்டேன், நீங்க ஆஃப்ல இருக்கணும். வேற யாராவது? ஆயிஷா, ஆயிஷா பேசுங்க. அந்த நாட்டின் அபிவிருத்தி செயல்முறையில் அந்த சமூக உட்கட்டமைப்போடையும் அடுத்தது சமூக உட்கட்டமைப்பு அடுத்தது பொருளாதார வளர்ச்சி ரெண்டுடையும் அந்த முக்கியத்துவம் சம்பந்தமாக குறிப்பிடுது. திரும்ப திரும்ப கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மற்றாக்கள் ப்ளீஸ் மைக்க ஒன்னிலேயே வச்சுக்கொள்ளுங்க, நான் கேட்கிறார்கள் மட்டும் பேசுங்க. ஆயிஷா, நாட்டிட அபிவிருத்தி. ஓம் சார். திரும்ப ஒரு வாய்ப்பு தெளிவா சொல்றதுக்கு. நாட்டிட அபிவிருத்தியில பொருளாதார மற்றும் சமூக உட்கட்டமைப்பு மேம்படுத்துறதோட முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடுது. நீங்க முதல்ல வேறு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு முக்கியத்துவம் பெறுகிற விதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிஷா தொடர்ந்து பயணிங்க, மற்றாக்கள் கொஞ்சம் ஓன் பண்ணுங்க. நான் திரும்ப ஒரு வாய்ப்பு வரைகளை மைக்க ஒன் பண்ணுங்க, அப்ப கதைப்போம். ஆயிஷா, போது இங்க சொல்லப்பட்டிருக்குது பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் முக்கியத்துவம் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்குது என்கிறத சரியா அடையாளம் கண்டிருக்கிறீங்க. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் முக்கியத்துவம். சரி, இந்த துண்டத்துல அடைமொழிகள் இருக்குதா? இல்ல சார், அடைமொழி இல்லை. அடைமொழிகள் எதுவும் இல்லை. சரி, பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்படுத்துகை, அதை மேம்படுத்துவது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று அவர்கள் இந்த உரைப்பகுதி இந்த துண்டத்தில் சொல்லியிருக்க. முதலாவது துண்டம் தானே, அதுக்கு அங்கால போக வேண்டாம். பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்படுத்துகை முக்கியமானது என்பது எத்தனை நியாயங்களினால உறுதிப்படுத்தப்படுது அல்லது எத்தனை நியாயங்களினால ஆதாரப்படுத்தப்பட்டிருக்கு? அது ஒன்று சார், இது கொள்கை வகுப்பாளர்களால இந்த கொள்கை வகுப்பாளர்கள் இதை அங்கீகரிச்சிருக்காங்க. அதுதான் முக்கியத்துவம் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று தான் நான் கேட்கிறேன். பொருளாதார சமூக உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது முக்கியமானது என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது ரெண்டும் அபிவிருத்தி அடைஞ்சாதான் அது ஒட்டுமொத்த அபிவிருத்தி இல்ல. ஒட்டுமொத்த அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு இது ரெண்டும் முக்கியமான காரணம்ங்கிறதுனால ஒட்டுமொத்த அபிவிருத்தி செயல்முறையில் இது முக்கியமானது என்பதாலே ஏற்றுக்கொண்டிருக்காங்க. சரி, வேற காரணங்கள் இருக்குதா? ஒன் பண்ணி நான் சொன்னதுக்கு பிறகு பேசுங்க. சரி, ஆயிஷா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தௌஃபீக் வாங்க. அதுல பொருளாதார வளர்ச்சியும் மக்களின் வாழ்க்கை தர உயர்வு. பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு முடியுங்க தௌஃபீக். உயர்வு, இது ரெண்டும் அந்த பொருளாதார மற்றும் சமூக உட்கட்டமைப்பில செல்வாக்கு செலுத்துது சார். அப்ப இந்த துண்டத்தினுடைய எழுவாயாக நீங்க எது எடுக்க போறீங்க? பொருளாதார அபிவிருத்தி. பொருளாதார அபிவிருத்தி எடுக்கிறீங்களா? மக்களின் வாழ்க்கை தர உயர்வு, அதன் ஊடாகத்தான் பொருளாதார அபிவிருத்தியின் ஊடாகத்தான் மக்களின் வாழ்க்கை தர உயர்வு. இல்ல, நான் கேட்கிறேன், இந்த துண்டத்துக்கு ஒரு சமரியை எழுதுற போது இதனுடைய எழுவாயாக எது எடுக்கிறீங்க? பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி செயல்முறை. சாரி, ஒரு ஆள் பேசுங்க, ஒரே நேரத்துல அனுமதி இல்லாமல் பேச வேண்டாம். சொல்லுங்க தௌஃபீக். பொருளாதார வளர்ச்சி தானே சார்? பொருளாதார வளர்ச்சியை எழுவாயாக எடுக்கிறீங்க. சரி, அதை எழுவாயாக வைத்துக்கொண்டு சொல்லுங்க, அதை பார்ப்போம்.
அந்த துண்டத்தினுடைய சுருக்கம் இல்லவா சார்? அதனுடைய பயனிலை என்ன? பொருளாதார வளர்ச்சி என்பதனுடைய பயனிலை என்ன? பொருளாதார வளர்ச்சியினால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைகின்றது. உயர்வடைகின்றது என்று முடிக்கிறீங்க. சரி, ஓ, ஓகே. நான் பெரிய அளவுக்கு குறை சொல்ல இல்லை, கணிசமான அளவுக்கு சரியாக இருக்குது. புதிதாக யாரேனும் ஒருவர் ஏற்கனவே பதில் சொல்லாத ஒரு ஆள் வாங்க. முகமது ரிஃபான், ரொம்ப காலத்துக்கு பிறகு பேசுறீங்க. தேங்க்யூ, வாங்க. சார் எழுவாய் என்ன? நான் எழுவாய் எழுவாயின்னு இல்லை சார், நான் இந்த வசனம் அதாவது சுருக்கம் எழுதியிருக்கேன் பாருங்க சார் கொஞ்சம். சொல்லுங்க. பொருளாதார மற்றும் சமூக உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவது நாட்டின் அபிவிருத்தி செயல்முறையில் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. அபிவிருத்தி செயல்முறையின் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது என்று ஏன் எழுதுறீங்க? இந்த மொத்தமாக இந்த சமூக பொருளாதார உட்கட்டமைப்பு தானே சார் சொல்றாங்க. சரி, அதை திருப்பி வாசிங்க. பொருளாதார மற்றும் சமூக உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவது நாட்டின் அபிவிருத்தி செயல்முறையில் தவிர்க்க முடியாத விடயமாக காணப்படுகின்றது. அந்த விடயமாக காணப்படுகிறது ரெண்டு சொல்லையும் பட்டுங்கோ. சரி சரி. எப்படி அப்ப என்ன எழுதலாம்? சமூக ஸ்டக் ஆயிட்டேன் சார். தவிர்க்க முடியாதது எழுதுங்களே. தவிர்க்க முடியாத விடயமாக காணப்படுகிறது. எனது தவிர்க்க முடியாதது. ஓகே, நீங்கள் உங்களை குறை சொல்றேன் ஃபீல் பண்றீங்களா? இல்ல சார், இல்ல. தவிர்க்க முடியாதது தவிர்க்க முடியாத விடயமாக காணப்படுகிறது என்று சொல்ல மேலதிகம். சரிதானே? திருச்செல்வி, வாங்க. மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதில் உட்கட்டமைப்பு வசதிகள் முக்கியம் பெறுகின்றன. பொருளாதார இதன் இந்த பகுதியினுடைய எழுவாய் என்ன எனக்கு ஒருக்கா சொல்லுங்கம்மா. மக்களின் வாழ்க்கை தரம். மக்களின் வாழ்க்கை தரம் எழுவாயாக இருந்தால் இறுதியாக எப்படி முடிக்க போறீங்க? முக்கியம் பெறுகின்றன. மக்களின் வாழ்க்கை தரம் முக்கியத்துவம் பெறுகிறது. உயர்த்துவதில் உட்கட்டமைப்பு வசதிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இப்ப முக்கியத்துவம் பெறுகிறது என்பது என்ன இந்த வசனத்துல? பயனிலை சார். பயனிலை. முக்கியத்துவம் பெறுகிறது பயனிலை என்றால் எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்கணும்? யார்? யார் அல்லது எது? எது? அதுக்கு என்ன பதில்? முக்கியத்துவம் பெறுகிறது என்பது பயனிலை என்றால் எது முக்கியத்துவம் பெறுகிறது என்ற கேள்வியினுடைய பதில் என்ன? வசதிகள். அப்ப நீங்க எழுவாயாக எனக்கு என்ன சொன்னீங்க? மக்களின் வாழ்க்கை தரம் சார். எது சரி? இப்ப உட்கட்டமைப்பு வசதிகள் சார். உட்கட்டமைப்பு வசதிகள் என்பது எழுவாய். உட்கட்டமைப்பு பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு மற்றும் எல்லாம் போடக்கூடாது. சுருக்கத்துக்கு பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது பயனிலை. ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில்ல சார். வேற ஒட்டுமொத்த அபிவிருத்தி நடைபெறதுக்கு. வேற ரெண்டும் சரியான பதில். வேற ஏதேனும் உண்டா? வேற இல்ல சார். சரி, தேங்க்யூ. கணிசமான அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. கடும் வெற்றி. சரி, முழுமையான தேடுவோம். முழுமையான வெற்றி யாரேனும் இன்னும் திருத்தலாம் என்று சொல்லக்கூடியவர்கள்? நிர்மலா பேசுங்க சார். பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் முக்கியத்துவத்தினால் தொடர்ச்சியான முதலீடுகளின் நன்மைகளை பெற்று மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து
நாடு மனித அபிவிருத்தியில் முன்னேற்றத்தை எய்திருக்கிறது. சரி, உங்களுடைய வசனத்துல இருந்து நான் தெளிவு பெறுவதற்காக கேட்கிறேன். இந்த துண்டத்தினுடைய எழுவாய் என்ன? பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு. பயனிலை என்ன? அபிவிருத்தியில் முன்னேற்றத்தை எய்தல். மனித அபிவிருத்தி. சாரி, பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு என்கிற எழுவாய்க்கு எப்படி முடிக்கிறீங்க வசனத்தை? நாடு மனித அபிவிருத்தியில் முன்னேற்றத்தை எய்திருக்கிறது. இது சரியா? எனக்கு விளங்க இல்லை. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு என்பது எழுவாயாக சொன்னால் அதனுடைய பயனிலையாக என்ன சொல்றீங்க? வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாடு மனித அபிவிருத்தியில் முன்னேற்றத்தை எய்திருக்கிறது. உங்களுக்கு எழுவாய் பயனிலையில ஒரு சின்ன குழப்பம் இருக்கு நிர்மலா, எனக்கு திருப்பி சொல்லுங்க. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு என்ன செய்யுது? அதானே பயனிலை. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு எழுவாய் சார். பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பின் முக்கியத்துவத்தினால். நான் ஒரு சமரி எழுதியிருக்கேன் சார், சரியான்னு கேட்கதா? சொல்லுங்க. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் முக்கியத்துவத்தினால் தொடர்ச்சியான முதலீடுகளின் நன்மைகளை பெற்று மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாடு மனித அபிவிருத்தியில் முன்னேற்றத்தை எய்திருக்கிறது. சரி, பார்ப்போம். இறுதியா ஒரு முடிவுக்கு வருவோம். எனஜாவுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. எழுவாய் என்னம்மா? பொருளாதார மற்றும் சமூக உட்கட்டமைப்பு. பொருளாதார சமூக மற்றும் விடுவோம், என்ன கம போடுவோம். பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு. இது எழுவாய். பயனிலை இன்றியமையாதது. இன்றியமையாதது. ஓகே, முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது இன்றியமையாதது. சரி, ஏன் இன்றியமையாதது? பொருளாதார வளர்ச்சியையும் மக்களின் வாழ்க்கை பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர மேம்பாடு, வாழ்க்கை தர மேம்பாடு, வேறு ஒட்டுமொத்த அபிவிருத்தி செயல்முறை. முழுமையான அபிவிருத்தி செயல்முறையின் பங்களிப்பு காரணமாக முக்கியத்துவம் பெறுகிறது. யார் எழுவாய்? பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர மேம்பாடு, முழு அபிவிருத்தி செயல்முறையின் பங்களிப்பு காரணமாக முக்கியத்துவம் பெறுகிறது. எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். இதில் அடைமொழிகள் உண்டா? இந்த துண்டத்தில் அடைமொழிகள் உண்டா? இருந்தா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். கடுமையா சிக்கிட்டமோ? அப்படியா? சரி, கவனிங்க பிள்ளைகள். இதுல நிறைய அடைமொழிகள் உண்டு. நீடித்த, உயர், மக்களின், இது தவிரவும் நன்கு அங்கீகரிக்கப்பட்ட, நன்கு, அதாவது இந்த சால, உரு, தவ, நனி, கூர், பெரிய, சிறிய, உயர்ந்த, தாழ்ந்த, இந்த மாதிரியாக வரக்கூடிய பெயரடைகள் இங்கு பொருளாதார வளர்ச்சி. சுருக்கம் எழுதியக்குள்ள
அதன் பிரமாண்டத்தை விளங்கப்படுத்துறது நீடித்த உயர்ந்த இது எல்லாம் சுருக்கத்தில் வருகிறது. பொருளாதார வளர்ச்சிக்கும் வாழ்க்கை தர மேம்பாட்டிற்கும் ஒட்டுமொத்த அபிவிருத்தி செயல்முறைக்கும் 3 காரணம். இதுதான் செய்யப்படுவோம். எழுவாய் பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு. பொருளாதார அந்த முதலாவது அந்த பந்திக்கு நான் ஒரு சின்ன சுருக்கம் மண்டலிக்கன் பாருங்க. நான் திரும்பவும் சொல்லுகிறேன் சகோதரா, ஒரு முக்கியமான விடயம் போகிற போது அந்த ஒளிப்பதிவை குழப்பாதீங்க. உங்களுக்குரிய வாய்ப்பு தேவை. சரி, எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்லுகிறேன், மாணிக்கத்துக்கு மட்டுமல்ல 55 பேருக்கும் சொல்லுகிறேன். சில விடயம் ஃப்ளோவா சொல்லுகிற போது அந்த விஷயத்தை கொஞ்சம் முதல் மற்றவர்களுக்கு காது கொடுக்கும். நீங்க பல பேர் காதுகளை மூடி வச்சுக்கொண்டு நீங்க மட்டும் பேசணும்னு ஆசைப்படுறீங்க. 2 பேருக்கும் பயனில்லை, உங்களுக்கும் பயனில்லை, எனக்கும் பயனில்லை. இந்த பகுதியை முதல் விளங்கப்படுத்துகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்ளுங்க. இதுல பல பயனற்ற அடைமொழிகள் இருக்கு. பயனற்ற அடைமொழிகள் என்பது அதன் சிறப்பை காட்டுறதுக்கு பந்தியில சரியா இருக்கலாம், சுருக்கத்துல அது அவசியம். இங்க முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு எழுவாய் தவிர்க்க முடியாதது அல்லது முக்கியத்துவம் பெறுகிறது என்கிறது பயனில்லை. ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர மேம்பாடு, அபிவிருத்தி செயல்முறை கருதி அல்ல காரணமாக அவ்வளவும் செய்யப்படும். இதை உள்ளடக்கியதாக உங்களுடைய சுருக்கம் அமைந்திருந்தால் பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர உயர்வு, அபிவிருத்தி செயல்முறை காரணமாக அவ்வளவையும் சொல்லிட்டு கடைசியா நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பயனில முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விடயத்தை உள்ளடக்கி எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேணும் என்கிறது தான் என்னுடைய. சரி, இப்போ மாணிக்கம் சொல்லுங்க உங்களுடைய சுருக்கத்தை. முதலாவது பந்திக்கு மட்டும் சார், பொருளாதார வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தர உயர்வு, சமூக உட்கட்டமைப்பு மேம்பாடு என்பன அபிவிருத்தி செயல்முறையில் தவிர்க்க முடியாது. அப்ப இங்க உங்களுடைய எழுவாய் என்னவாக இருக்கிறது என்றால் அபிவிருத்தி செயல்முறை. அந்த அபிவிருத்தி முறையில அந்த 3ம் தவிர்க்க முடியாதது என்று சொல்றீங்க. உண்மையில இங்க அபிவிருத்தி செயல்முறை எழுவாய் அல்ல. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு தவிர்க்க முடியாதது 3 காரணங்கள். நீங்கள் எப்படி சொல்றீங்க? அபிவிருத்தி செயல்முறை முக்கியமானது, அதற்கு 3 காரணங்கள் பொருளாதார உட்கட்டமைப்பு என்று சொல்றீங்க. இதுதான் அந்த வித்தியாசம். இங்க பிரதானமாக இந்த பகுதியில பேசப்படுவது பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் முக்கியத்துவம். அது முக்கியத்துவம் பெறுவதற்கான 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 காரணங்களும் கருதி அது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். நீங்க ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமாக எழுதியிருப்பீர்கள். அதனால நான் எந்த ஒரு சுருக்கத்தையும் சொல்ல இல்லை. ஆனால் விடயம் இதுதான், பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு 3 காரணங்களினால் முக்கியத்துவம் பெறுகிறது. 3 காரணம்: பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர மேம்பாடு, அபிவிருத்தி செயல்முறை, டெவலப்மெண்ட் ப்ரோசஸ், அபிவிருத்தி செயல்முறை கருதி முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படி அமைந்திருந்தால் அந்த பொருளை நீங்க சரியா புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இதுக்குள்ள கேள்வி எப்படி கேட்பாங்க? பந்தியை தந்துட்டு கேள்வி கேட்கிறதாக இருந்தால் பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் அது. பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்பார். சரியா? இந்த பகுதி உங்களோட சுருக்கத்துல இருக்குதா
என்று பார்த்து கொண்டால் சரி. 2வது துண்டத்துக்கு போகிறேன். எனக்கு யார் பதில் சொல்ல போகிறவர் 2வதுக்கு? 2வது என்பது இந்த தொடர்ச்சியான என்று ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து தொடர்ச்சியான முதலீடுகளிலிருந்து நன்மைகளை பெறும் விதத்தில் கடந்த ஆண்டுகளில் வலு, போக்குவரத்து வீதிகள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், நீர்வளங்கள், தொலைத்தொடர்பூட்டல் போன்றவற்றினை உள்ளடக்கிய நாட்டின் பொருளாதார உட்கட்டமைப்பில் படிப்படியான முன்னேற்றங்கள் அவதானிக்கப்பட்டன. இந்த பகுதிக்கு யார் பதில் சொல்ல போகிறது? ஒன்றில் இருக்கிறார்கள். ரிஃபான் பேசுங்க, முகமது ரிஃபான். சார் இந்த முதல் பந்தியை 2 உடைக்கலாம் சார். இந்த தொடர்ச்சியானதிலிருந்து எய்தி இருக்கிறது இந்த வரைக்கும் 2 உடைச்சிட்டு மொத்தம் எழுதலாம் சார். எதை சொல்றீங்க இப்ப விளங்கலையா? முதலாவது பந்தியை நாங்க 3ஆலையா உடைச்சிருக்கோம். ஓ ஓ அதை 2 உடைக்கலாம். அது நெருக்கடி இல்லை ரிஃபான். என்னென்றால் இதை குறிச்சு வச்சுட்டு இது எங்களோட டிராப் தானே. ஓ சார். 2ம் பொருத்தமாக இருக்கிறது பட்சத்துல நாங்கள் எங்களுடைய இறுதி வரைவுக்கு போகிற போது 2ஐயும் சேர்த்து ஒரே வசனமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஓம் சார். ஓ, இது நாங்கள் ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறபடியால இப்படி வச்சிருக்கிறது சரி. அந்த பந்தியை முழுசா வச்சுக்கொண்டு 3 துண்டையும் சேர்த்து எழுதக்கூடியவர்களும் உண்டு. அது பிழை அல்ல. ஆனால் இதை இப்ப நான் ஒரு துண்டா உடைச்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். பிறகு நீங்க அதை சேர்த்து எழுத வேணுமாக இருந்தா 2 வசனத்தையும் சேர்த்து ஒரே வசனமாக்கலாம். சரி, இப்போ இந்த உடைச்சிருக்கிற இந்த 2வது வசனத்துக்கு யார் சொல்லுங்க, எதை பற்றி பேசுது இது? இது சார் நாட்டினுடைய பொருளாதார உட்கட்டமைப்பு வசதியில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பத்தி பேசுது. முன்னேற்றங்களை பற்றி பேசுது. கரெக்ட். சரியா? என்ன நடந்திருக்குது? அதாவது நாட்டின் பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்குதானே சார், அதுல தொடர்ச்சியான முதலீடுகள் அதிகரிப்பதனால அதுல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. உங்களோட சமரியை சொல்லுங்க. கடந்த ஆண்டுகளில் பொருளாதார உட்கட்டமைப்பில் முன்னேற்றங்கள் அவதானிக்கப்பட்ட அதே வேளை இதன் கேள்வி அதிகரிப்பதனால் மேலதிக முதலீடுகள். அடுத்த துண்டையும் சேர்த்து எழுதி இருக்கிறீங்க. ஓ சார். அது ஓகே ஓகே ஓகே. நீங்க எழுதினதை விட்டு இப்போ இருக்கிற இந்த துண்டுக்கு ஒரு விளக்கம் உங்களோட சொந்தமா சொல்லுங்க, பிறகு நாங்க சேர்த்து. இல்ல சார், இந்த கடந்த ஆண்டுகள்ல பொருளாதார உட்கட்டமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை சொல்றாங்க. கரெக்ட். இப்ப வலு, போக்குவரத்து வீதிகள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், நீர்வளங்கள், தொலைத்தொடர்பூட்டல், இது என்ன செய்கிறது? இது உதாரணம் சொல்லியிருக்காங்க சார். அது போன்றவற்றினை என்று வந்தாலே நீங்கள் டென்ஷன் ஆகிடணும். இது ஒரு விவரித்தல். போன்றவற்றினை என்று வந்தாலே விவரித்தல். விவரித்தல்கள் சுருக்கத்துக்கு அவசியம் அல்ல. அப்ப இங்க இருந்து வலு என்பதிலே ஆரம்பித்து உள்ளடக்கிய என்பது வரையிலான பகுதி நாங்கள் வெட்டி கழித்தோம். கடந்த ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார உட்கட்டமைப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டது அல்லது முன்னேற்றங்கள் அவதானிக்கப்பட்டன. படிப்படியான என்பதை கூட தவிர்க்கிறோம். ஏன் தவிர்க்கிறோம் படிப்படியான? அது ஒரு அடைமொழி. அது ஒரு அடைமொழி அல்லது ஒரு விவரிக்கும் வடிவம். இப்ப முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்க, முதலாவது துண்டத்தில் பேசப்பட்ட விடயம் என்னென்றால் பொருளாதார முக்கியத்துவம், பொருளாதார சமூக உட்கட்டமைப்பினுடைய முக்கியத்துவம் பேசப்பட்டிருக்குது. இது ஒரு பாயிண்ட்ஸ். அதை சிறப்பாக யாரேனும் செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த பகுதியை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவது துண்டம் சொல்லி இருக்குது, பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. 3 காரணங்களினால் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கம் புரியுதா? அந்த பகுதி பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு
மூன்று காரணங்களினால் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த மூன்று காரணம் என்கிறது பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர மேம்பாடு, அபிவிருத்தி செயல்முறை காரணமாக முக்கியத்துவம் பெறுகிறது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, இவ்வாறு முக்கியத்துவம் பெறும் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த ஆண்டுகளில் மேம்பட்டு செல்கின்றன. புரியுதா? இரண்டாவது விஷயம், இவை கடந்த ஆண்டுகளில் மேம்பட்டு செல்கின்றன அல்லது முன்னேற்றம் அடைகின்றன. அந்த எப்படி தொடர்பு படுத்துறாங்க, எப்படி கட்டமைக்கிறாங்கிறத புரிஞ்சு கொள்றீங்களா? ஆமாம் சார். கடந்த ஆண்டுகளில் விருத்தி அடைந்து செல்கிறது, மேம்பட்டு செல்கிறது. முதலாவது, அது மூன்று காரணங்களால முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த வருஷங்கள்ல மேம்பட்டு செல்கிறது. மூன்றாவது என்ன சொல்லி இருக்கிறாங்க? இதுக்கான கேள்வி அதிகரிக்குது சார். எனினும் இவற்றுக்கான தேவை மேலும் அதிகரித்து செல்கிறது. எனினும் இப்ப கடந்த ஆண்டுகள்ல வளர்ந்திருக்குது, இருந்தாலும் இவற்றுக்கான கேள்வி தேவை தொடர்ந்தும் அதிகரித்து செல்கிறது. என்ன? அல்லது எனினும் இவற்றின் மீதான முதலீட்டு தேவை தொடர்ந்தும் அதிகரித்து செல்கிறது. பாருங்க, விளங்குத சொல்றது, அதிக முதலீடுகளை தேவைப்படுத்துகிறது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் ரிஃபான், மிக அழகான கேள்வி. இந்த பகுதி முழுவதையும் உள்ளடக்கியதாக அந்த சுருக்கத்தை யாரேனும் அமைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ள முடியும். இவ்வளவையும் சேர்த்து சொல்லப்பட்டிருந்தார். பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர மேம்பாடு, அபிவிருத்தி செயல்முறை காரணமாக முக்கியத்துவம் பெறுவதோடு கடந்த ஆண்டுகளில் இவை விருத்தி அடைந்து செல்கின்றன. எனினும் இவற்றிற்கான முதலீட்டு தேவை தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. புரியுதா சொல்றது? இப்ப இப்படி புரிந்து கொண்டால் இந்த உரைப்பகுதி உங்களை விட்டு அங்கால போகையில பொருள் மாறுபடையில்லை. நான் அதை துண்டு துண்டாக போட்டு வச்சிருக்கிற காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த துண்டங்களை எடுத்து வைத்துக்கொண்டு பின்னர் நீங்கள் அந்த பகுதியை சரிப்படுத்தி கொள்ள முடியும். சரிதானே? அந்த பகுதியை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளும் 3 விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, 3 காரணங்களினால் சமூக பொருளாதார உட்கட்டமைப்பு மேம்பாடு முக்கியம் பெறுகிறது. 2வது, கடந்த ஆண்டுகளில் இவை தொடர்ச்சியாக முன்னேறுகின்றன. 3வது, இருந்தபோதும் இவற்றின் மீதான முதலீட்டு தேவை மேலும் அதிகரித்து செல்லுகிறது. 4வது துண்டம் என்ன? எவற்றுக்கான தேவை அதிகரித்து கொண்டு போயிருக்குது? பொருளாதார உட்கட்டமைப்பு. கவனமா, முதலாவது விஷயத்துல, முதலாவது துண்டத்துல சொல்லப்பட்டது பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. 2வது விடயம் சொல்லப்பட்டது பொருளாதார உட்கட்டமைப்பில் தொடர்ச்சியான முன்னேற்றம் காணப்படுகிறது. இப்ப சமூக உட்கட்டமைப்பை பற்றி சொல்லல. 3வது, எனினும் இவற்றுக்கான முதலீட்டு தேவை மேலும் அதிகரிக்கிறது. 4வது, தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் சார் சமூக உட்கட்டமைப்புல சமூக உட்கட்டமைப்பு. 4வது விஷயம் சமூக உட்கட்டமைப்பு. 2வது விடயம் பொருளாதார உட்கட்டமைப்பு. என்ன? 3வது, அதுக்கு இன்னும் முதலீடு தேவைப்படுது. 4வது, சமூக உட்கட்டமைப்பில் அரசின் தலையீட்டினால் முன்னேற்றம் காணப்படும். மனித வள மேம்பாடு எய்தப்பட்டிருக்கு, அல்ல மனித முன்னேற்றம் எய்தப்பட்டிருக்கிறார். இந்த 2ம் உடைச்சிட்டாங்க. விளங்குதா? முதலாவதுல பொதுமைப்படுத்தி பொருளாதார சமூக உட்கட்டமைப்பு மேம்பாடு முக்கியமானது என்று சொல்லிட்டு
ரெண்டாவது, அண்மை காலங்களில் பொருளாதார உட்கட்டமைப்பு தொடர்ச்சியாக வளர்கிறது. மூன்றாவது, இருந்தாலும் தொடர்ந்தும் முதலீட்டுக்கான தேவை இருக்கிறது. நான்காவது, சமூக உட்கட்டமைப்பு. இப்ப பொருளாதார உட்கட்டமைப்புல இருந்து வெளியில வாரம். சமூக உட்கட்டமைப்பில் அரச முதலீடுகள், சமூக உட்கட்டமைப்பில் குறிப்பாக கல்வி மற்றும் நலத்தின் ஏற்பாடுகள் தொடர்பில் என்பது விளக்கம். அதுக்குரிய விளக்கம், சமூக உட்கட்டமைப்புக்குரிய விளக்கம். அது எங்களுக்கு வேணாம். சமூக உட்கட்டமைப்பில் அரச முயற்சி மனித அபிவிருத்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பிரதானமான பொருளும் விளங்கிட்டுதா? நான் அடுத்த பகுதி போட்டுமா? ரொம்ப நேரம் பேசுகிறேன், ஏன் என்று இனியாவது இங்க புரிந்து கொள்ளுவீங்க. முதலாவது வடிவா சொல்லிட்டேன், சமூக பொருளாதார உட்கட்டமைப்பு 3 காரணங்களால முக்கியத்துவம் பெறுகிறது. இனி காரணம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கு. ரெண்டாவது, பொருளாதார உட்கட்டமைப்பு கடந்த ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்துள்ளது. மூன்றாவது, இருந்தாலும் அதற்கான முதலீட்டு தேவை காணப்படும். நாலாவது, சமூக உட்கட்டமைப்பில் அரச முயற்சியினால் மனித அபிவிருத்தி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அடுத்த பகுதிக்குள்ள இருப்பினும் இறைத்துறையில் காணப்படும் வரையறைகள் நாட்டின் உட்கட்டமைப்பு இடைவெளியை நிரப்புவதற்கு தேவைப்படும் தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை விரிவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான அரச முதலீடுகளை தடை செய்யக்கூடும். எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைந்த அரசரை செயலாற்றம் மற்றும் அரச வரவு செலவு திட்டத்தின் ஒப்பீட்டு ரீதியில் உயர்ந்த மீண்டலும் செலவினம் என்பன அரச முதலீடுகளை உயர்த்துவது முறைப்படியானதும் நீண்டகால தேவையினை கொண்டதாக இருப்பினும் கூட குறிப்பிட்ட மட்டங்களுக்கு அப்பால் அரச முதலீட்டு செலவினங்களை அதிகரிப்பதற்கு தடையாக விளங்குகின்றன. இந்த பகுதி, இந்த ஹைலைட் சொல்லுங்க எனக்கு யாராவது. சந்திரகுமார் இல்ல, ரோட்ல இருக்கிற ஐசா சொல்லுங்க. அந்த இறை கொள்கைகள் இதுல ஒரு வரையறை ஏற்படுத்துதுங்கிறது. அரசின் வரையறை, அரசின் வரையறை சரிதானே? அரசின் வரையறை அல்லது அரசின் ஒரு இயலாமை என்று எடுத்துக்கொள்வோம். என்ன காரணம் அரசின் இயலாமைக்கு? அந்த அரசு அந்த வரவு செலவு திட்டத்துல மீண்டலும் செலவினம், அந்த ஒப்பீட்டு ரீதியில ஏற்படுற மீண்டலும் செலவினம் அதுகள் அதிகரிக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கு. மேல சொன்னது அரசினுடைய முதலீட்டின் காரணமாக, சமூக கட்டமைப்பில் அரசின் முதலீட்டின் காரணமாக மனித விருத்தி ஏற்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். என்ன அதை தொடர்வோம்டா இருப்பினும் என்று சேர்க்கிறார். இருப்பினும் என்று சேர்த்துக் கொள்ள முடியும். அப்பதானே அதோட ஒட்டும். இருப்பினும் இறைத்துறை வரையறைகள் இவ்விரிவாக்கத்தை தடை செய்யக்கூடும். இருப்பினும் இறைத்துறை வரையறைகள் இவ்விரிவாக்கத்தை தடை செய்யக்கூடும். எந்த விரிவாக்கத்தை தடை செய்யக்கூடும்? உட்கட்டமைப்புல சமூக உட்கட்டமைப்பு என்ன? ஆனால் அவர் உட்கட்டமைப்புகள், அதை தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை விரிவாக்குவது மேம்படுத்துவதற்கு தேவையான அரச முதலீடுகளை தடை செய்யக்கூடும். அப்ப நாங்கள் சொல்றோம், இருப்பினும்
இறைத்துறை வரையறைகள் உட்கட்டமைப்பு மீதான அரச முதலீடுகளை தடை செய்யக்கூடும். அது எப்படி விளங்கப்படுத்துகிறார்? குறைந்த வருமானம், குறைந்த அரசரை செயலாற்றம் என்றால் நாங்கள் குறைந்த வருமானம், என்ன உயர்ந்த செலவினம் போன்றவற்றால் இது நிகழலாம். அரச முதலீட்டு செலவினங்களை அதிகரிப்பதற்கு தடையாக விளங்குகிறது. அது மேல சொல்லிட்டோம், அரச முதலீடுகளை தடை செய்யக்கூடும். அப்போ குறைந்த வருமானம் அல்லது குறைந்த அரசரை என்று போடுவோமே, குறைந்த அரசரை, உயர்ந்த செலவினம், அந்த மீண்டலும் செலவினம் எல்லாம் நான் சொன்னது போல அதோட அடைமொழி ஒரு விபரித்த நாங்கள் செலவினம் மண்டே போடுவோம். குறைந்த அரசரை, உயர்ந்த செலவினம் காரணமாக இது நிகழலாம். இன்னும் ஒரு வரையறையை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இறை பற்றாக்குறைகள், மேல சொல்லப்பட்ட இறை பற்றாக்குறைகள், அதே போல படுகடன் சுமை, இந்த வரையறைகளை அதிகரிக்கும். இறை பற்றாக்குறை, அதை விட கடன் வாங்க இல்லாம இருக்கக்கூடிய பிரச்சனை வருமாக இருந்தால் பாருங்க, மொத்த உள்நாட்டு விகிதமாக அரச படுகடன் அதிகரிப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு அதன் சொந்த வரையறைகளை வைத்திருக்கின்றது. அப்ப அரசாங்கத்துக்கு வரையறை வாரதுக்கு என்ன காரணம்? இறை பற்றாக்குறையும் கடன் சுமையும் முதலீட்டில் வரையறையை ஏற்படுத்தலாம், அல்ல இந்த வரையறையை ஏற்படுத்தலாம். அவ்வளவு பகுதியும் நாங்கள் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டோம். என்ன சொன்னாங்க? இறை குறைந்த அரசரை, உயர்ந்த செலவினம், உட்கட்டமைப்புக்கான அரச முதலீடுகளை மட்டுப்படுத்தும். இறை பற்றாக்குறை மட்டுமின்றி படுகடன் அதிகரிப்பும் இவ்வரையறைக்கு காரணமாகும். இறை பற்றாக்குறை மட்டுமின்றி படுகடன் அதிகரிப்பும் இவ்வரையறைக்கு காரணமாகும். அடுத்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. அரச மூலதனத்தின் பற்றாக்குறையினை கவனத்தில் கொண்டு பெரும் எண்ணிக்கையான நாடுகளில் உட்கட்டமைப்பு முதலீட்டு செயற்திட்டங்களுக்கான நிதியிடல் பங்குரிமை மூலதன நிதியிடல் வடிவத்திலேயே அதிகரித்த அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது உட்கட்டமைப்பு முதலீடுகளுக்கான தனியார் மூலதனத்தினை கவரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இங்க அரச முதலீட்டின் பற்றாக்குறையை கருதி அல்ல கவனத்தில் கொண்டு தனியார் மூலதனத்தை கவரும் நடவடிக்கைகள் அவசியப்படுகிறது. அரச மூலதன பற்றாக்குறையை கவனத்தில் கொண்டு தனியார் மூலதனத்தை கவருவதற்கான நடவடிக்கைகள் அவசியம். நான் இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள கொஞ்சம் விரைவுபடுத்தி முடிக்கிறதுக்காக சொல்லுகிறேன். தயவு செய்து இந்த பகுதியை திரும்பவும் ஒருக்கா வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. இப்பின்னணியில் உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களுக்கு குறிப்பாக அரச தனியார் பங்குடைமை அடிப்படையில் நிதியிடும் பொருட்டு தனியார் மூலதனங்களை பெருமளவில் கவர்வதற்கு நிறுவன ரீதியான விடயங்களையும் ஏனைய நிபந்தனைகளும் உருவாக்கும் தேவை காணப்படுகிறது. மேலே சொல்லியாக்குது, தனியார் முதலீட்டை கவரும் நடவடிக்கைகள் அவசியம். இந்த நடவடிக்கைகளுக்கு அரசு என்ன செய்ய வேணுமா? பிறகு திருப்பி தனியார் மூலதனங்களை கவர்வதற்கு எழுதணுமோ? மேலே சொல்லிட்டோம், தனியார் மூலதனங்களை கவர்வதற்கு நடவடிக்கைகள் அவசியம். இதற்கு
எதற்கு? எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. எதற்கப்பா? தனியார் தனியார் மூலதனங்களை தனியார் கவர்வது. இதற்கு என்ன செய்ய வேணும்? நிறுவன ரீதியான விடயங்களும் ஏனைய நிபந்தனைகளும் உருவாக்கப்படுதல் வேண்டும். இதற்கு நிறுவன ரீதியான விடயங்களும் ஏனைய நிபந்தனைகளும் உருவாக்கப்படுதல் அவசியம் அல்ல உருவாக்கப்படுதல் வேண்டும். அடுத்த விடயத்தை பாருங்க. நாட்டின் அரசிற்கு சொந்தமான வியாபார முயற்சிகளின் மூலம் பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதனை மீளெழுச்சிப்படுத்துவதற்கான வலுவான தேவை காணப்படுகின்ற வேளையில் இந்நிறுவனங்களினால் ஆற்றப்பட்ட உபாயம் மிக்க வகிபாகமும் பரிசீலனையில் கொள்ளப்படுகின்றது. பொருளாதார உட்கட்டமைப்பு வசதி நீங்க சொன்ன மாதிரி வீதி, மின்சாரம், வலு என்றெல்லாம் மேல உதாரணம் சொல்லப்பட்டது. அப்போ பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் அரச முயற்சிகளின் தேவையும் அவற்றின் பங்களிப்பு திறன் ஆற்றப்பட்ட உபாயம் மிக்க வகிபாகமும் பரிசீலிக்கப்பட வேண்டும். இங்க ரெண்டு விஷயம். அவர்கள் இவ்வளவு காலமும் அரசாங்க நிறுவனங்கள்லாம் பொருளாதார உட்கட்டமைப்பு வசதியை வழங்குகினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வலுவான தேவை ஒன்று இருக்குது. அரசின் முயற்சிகள் மூலமாக பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான தேவை இருந்தாலும் அவற்றின் செயல்திறனும் பரிசீலனையில் கொள்ளப்படும். அவை நட்டத்தில் இயங்கினது இந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கித்தான் பிள்ளைகள் இது சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அரச முயற்சிகள் பொருளாதார கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான தேவை காணப்படுவதோடு அவற்றின் உபாயம் மிக்க வகிபாகமும் பரிசீலிக்கப்பட வேண்டும். அவற்றை ஸ்ட்ராட்டஜியையும் பார்க்க. அரச முயற்சிகள் பொருளாதார கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான தேவை காணப்படுது என்று சொல்றேன். அதே நேரம் அவற்றின் உபாயம் மிக்க வகிபாகமும் பரிசீலிக்கப்பட வேண்டும். அப்ப ரெண்டையும் சுருக்கமா நாங்கள் சொல்றோம். அரச முயற்சிகளினால் பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்படுவதோடு அவற்றின் திறன்மிக்க வகிபாகமும் பரிசீலிக்கப்பட வேண்டும். அதுக்கு விளக்கம் என்று சொல்றாங்க பாருங்க. அரசுக்கு சொந்தமான வியாபார தொழில் முயற்சிகள், குறிப்பாக வலு மற்றும் சக்தித்துறை, அதே போன்று வான்போக்குவரத்து துறையின் குறைந்த மட்ட செயலாற்றம், குறிப்பாக வினைத்திறன், செயற்திறன், நம்பகத்தன்மை மற்றும் இந்நிறுவனங்களை முகாமைப்படுத்துகின்ற தற்போதைய மாதிரியின் ஆற்றல் தன்மை என்பன தொடர்பில் தொடர்ச்சியாக எடுத்து காட்டப்பட்டு வருகிறது. இங்க என்னென்னதை சொல்றாங்க? பலசக்தி துறை, வான் போக்குவரத்து என்பவை தொடர்பில் குறைபாடுகள் காணப்படுது. வான் போக்குவரத்து, பலு மற்றும் சக்தி துறை குறைந்த மட்ட செயலாற்றம், அவன் லோ பெர்ஃபார்மன்ஸ், வினைத்திறன், செயல்திறன், நம்பகத்தன்மை, இந்நிறுவனங்கள் முகாமைப்படுத்துகின்ற தற்போதைய மாதிரியின் ஆற்றல் வாய்ந்த தன்மை என்பன தொடர்பில் தொடர்ச்சியாக எடுத்து காட்டப்பட்டு வருகிறது என்றால் இந்த குறைகள் தொடர்ச்சியாக பேசப்படுது. எப்படி? வலுசக்தி துறை அப்ப மேல சொல்லப்பட்டிருக்கு தானே, அரச முயற்சிகள் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் பங்களிப்பு அவசியம் எனினும் அவற்றின் வினைத்திறன் பரிசீலிக்கப்பட வேண்டும். அரசின் வலுசக்தி துறை விமான போக்குவரத்து துறையின் வினைத்திறன் என்ற தன்மை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சரியா? இந்த பகுதி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு.
இந்நிலைமையானது மேம்பட்ட பணிகளை வழங்குகின்ற வேளையில் பொதுமக்கள் மீதான சுமையினை குறைப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் கம்பெனி ஆளுகை போன்று இந்நிறுவனங்களின் விலையிடல் மற்றும் நிதியிடல் மாதிரிகள் உட்பட முகாமைத்துவ அமைப்பினை மிக கவனமாக மீளமைக்க வேண்டிய தேவையை வலியுறுத்துகிறது. இந்நிலைமையானது எந்த நிலைமை? எந்த நிலைமைப்பா? சாம் சொல்லுங்க. கம்பெனி ஆளுகை. சரி, கம்பெனிகள் ஆளுகைகள். இந்நிலைமை என்று சொல்லப்படுவது எந்த நிலைமையை குறிக்குது? அரச நிறுவனங்களின் குறைந்த விலை. அரச நிறுவன முகமது ரெஃபான் பேசுங்க. அரச நிறுவனங்களோட செயற்றிறனன்மை சார். செயற்திறனற்ற தன்மை. இந்நிலைமை வலியுறுத்தும் விடயம் என்ன? அவங்க ஒரு சிஸ்டம் சேஞ்ச் செய்யணும்னு சொல்றாங்க. ஃபுல்லா முகாமைத்துவத்தை சேஞ்ச் பண்ணணும். முகாமைத்துவ அமைப்பினை மிக கவனமாக மீளமைக்க வேண்டிய தேவையினை வலியுறுத்துகிறது. அங்க மேலே மேம்பட்ட பணிகளை வழங்குகின்ற வேளையில் பொதுமக்கள் மீதான சுமையினை குறைப்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் கம்பெனி ஆளுகை போன்று உதாரணமும் விளக்கமும் தேவையோ உங்களுக்கு? அந்த பகுதி தேவையா ரிஃபான்? இல்ல சார், இல்ல இல்லை. அப்போ அது தேவையில்லை. இந்நிலைமையானது இந்நிறுவனங்களின் விலையிடல் மற்றும் நிதியியல் மாதிரிகள் உட்பட அந்த உட்படவும் தேவையில்லை. இந்நிறுவனங்களின் முகாமைத்துவ அமைப்பினை மிக கவனமாக மீளமைக்க வேண்டிய தேவையினை வலியுறுத்துகிறது. சொல்லப்பட்ட பகுதிகளை உள்ளடக்கி உங்களுடைய சொந்த மொழியில நீங்க ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய சுருக்கத்தை திருத்துங்க. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு துண்டத்திலையும் பிரதானமாக யாரை பற்றி பேசுகிறார் என்பதை அடையாளம் காணுவதில் தற்போதும் திருப்தியான மட்டங்களை நாங்கள் அடையவில்லை. அங்கே பேசப்படுகிற ஹைலைட்டான விஷயத்தை விட்டுட்டு அதன் உதிரியான ஒரு விடயத்தை தூக்கி முதன்மைப்படுத்துகிற பண்பைத்தான் இன்றைக்கும் நான் பார்த்தேன். சரி, அடுத்து வருகிற செயலமர்வு சர்வ நிச்சயமாக இது போன்ற இன்னும் ஓரிரு உரைப்பகுதிகளை சாராம்சப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதாக இருக்கும். முன்கூட்டியே பதிவிடப்படும். தயவு செய்து விடைகளை எழுதி கொண்டு வாருங்க. இயலுமானவர்கள் எழுதிய விடைகளை அனுப்புங்க. நான் திருத்தி தருவதற்கு அல்ல, உங்களை மதிப்பீடு செய்து கொண்டு செல்வதற்கு. இதுபோல துண்டங்களாக்கப்பட்டு அந்த துண்டங்களுக்குரிய பதில்களை நீங்கள் பேசுகிற விதமாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு இந்த சுருக்கத்தை எழுதியதுக்கு பிறகு இதற்கான ஒரு தலைப்பு எப்படி நாங்கள் போட்டுக்கொள்ள முடியும் என்கிறத கொஞ்சம் முதல் பேசுவோம். இதற்குரிய தலைப்பை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம்? பொருளாதார சமூக உட்கட்டமைப்பின் முக்கியத்துவமும் மேம்பாட்டுக்கான வழிமுறைகளும். சமூக பொருளாதார உட்கட்டமைப்பின் முக்கியத்துவமும் மேம்பாட்டுக்கான வழிமுறைகளும் என்பதாக அமைத்துக் கொள்ள முடியும். எழுதி பாருங்க. 95 சொற்களில் அமையும் விதமாக கட்டிருக்கமான ஒரு சுருக்கத்தை அடைந்து கொள்ள முடிகிறதா என்று சொல்லி, சொற்கள் ஏதேனும் ஓரிரு எண்ணிக்கையில குறைந்தால் தவற விட்டதாக கருதுகிற சில விஷயங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. தேவையில்லாமல் சும்மா ஒன்றே சொல்லக்கூடாதுங்க. சரிதானே? பெரும்பாலும் சரியாக இருக்கும். ஒரு அழகான சுருக்கத்தை எழுதி கொண்டு வாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை புதிய செயலமர்வு தொடரில் புதிய ஒரு வினாத்தாளோடு சந்திப்போம். உங்களுக்குரிய வினாத்தாள் புதிய குழுமத்தில் நாளை பதிவு. திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய். குட் நைட். தேங்க்யூ. குட் நைட் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Good night. Thank you, sir.